அதில் ரொம்ப கேவலமான அன்எத்திக்கலான ஒரு டேர்ட்டி பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பாகிஸ்தான். ஹனி ட்ராப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஐஎஸ்ஐ அமைப்பு, அந்த உளவு அமைப்பு வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல ஒரு யங்கான பாகிஸ்தான் பெண்களை பாகிஸ்தான்லேயே தயார் செஞ்சு வருடம் 3500 கோடி ரூபாய் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஆத்தென்டிக்கான நியூஸ். 3500 கோடி ரூபாய் ஃபண்டிங் பண்ணி, ஈவன் இப்போ நம்ம தாக்குதல் நடத்தின இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பாவோட உண்மையாக மெயினான மதராசா கட்டடத்தில் வந்து கிளப்பு, பாரு, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர்ஸ், பார்லர், பூல், ஏகப்பட்ட ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க மசூதி பக்கத்தில். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? ஸோ என்னன்னா 3500 கோடி ரூபாய் செலவு செய்து பல பெண்களை வந்து அழகான பெண்களை தயார் செய்து, இது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இது கதை கட்டலை நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தொடர்பு கொள்ள வைத்து, இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் கூட தொடர்பு கொள்ள வைத்து, இங்கே வாட்ஸ்அப் சேட்டு, நார்மலான சோஷியல் மீடியா சேட்டு, மெசஞ்சர் சேட்லாம் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் ஜவான்ஸ், அதாவது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ராப் பண்ணுவாங்கன்றது தெரியும். இவங்கள ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஆர்மியில் இணைஞ்சவங்களோட பழகி அந்த சபலத்திற்கு உட்படுத்தப்பட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, அதில் சில ஆர்டினன்ட் கோட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சில தாக்குதல்களை நடத்துவது, எந்த இடத்துல கேப் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேப் வழியாக உள்ளே வரதுக்கு உண்டான அந்த தகவல்களை ஆர்மி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பீப்புள்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஆத்தென்டிக்கான நியூஸ். எல்லா ஆர்மி ஆஃபீஸருக்கும் இதுக்கு வந்து பலியாவதில்லை. ஆனால் வந்து இந்த சபலம் என்பது எப்பேற்பட்ட ஆலையும் வந்து ஒரு சறுக்கு வந்து சறுக்கும். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி இவர்கள் வந்து அந்த மாதிரியான விஷயத்தை வந்து செய்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, டீப் ஃபேக் மற்றும் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபேக்கான ஃபோட்டோஸ், இமேஜஸை வந்து கிரியேட் பண்ணி சோல்ஜர்ஸ் மற்றும் பொதுமக்கள் இவங்க இடத்துலலாம் மேனிப்புலேஷனை கிரியேட் பண்ணி பணம் வாங்குவது, மிரட்டி பணம் பறிப்பது, பிட்காயினை வாங்கிடுறது, ப்ராக்சியான ஐபிஎஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து தெரிஞ்சிருக்கும். டிஹெச்எல் கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம், இந்த மாதிரி உங்களோட பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாட்டிச்சு அது மாட்டிச்சு, உங்கள் காலை இப்போ சைபர் கிரைம் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் வந்து ஸ்கைப்பில் வர சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ காலில் போயிட்டீங்கன்னா உடனே டீப் ஃபேக் பண்ணிடுவான். உடனே வந்து அதை வந்து ஆபாசமாக காமிச்சு மிரட்டி பணம் வாங்கிடுவான். இதே வேலை தான் இதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். நார்த் கொரியா இந்த வேலையை வந்து பெருசாக பண்ணிட்டு இருக்கு பல உலக நாடுகளில். அதில் ரொம்ப கேவலமான அன்எத்திக்கலான ஒரு டேர்ட்டி பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பாகிஸ்தான். ஸோ இந்த வேலையும் டீப் ஃபேக்கிசம் அதை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.